ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரெக்ரூட்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். என்ன ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ்ன்னு குடுத்து அதில குடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 17/12/2024 டூ 7/1/2025 குடுத்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, அதுக்கான டைமிங்கில வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து அப்ளிகேஷன் போட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, அதுக்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸாம் குடுத்துருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம், செகண்ட் எக்ஸாம் அதாவது பிரைமரி எக்ஸாம் வித் மெயின் எக்ஸாம் குடுத்துருக்காங்க. ஆனா, இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தற்காலிகமான மாரி தான் குடுத்துருக்காங்க. இன்னும் கரெக்டான அனௌன்ஸ்மென்ட் நமக்கு குடுக்கல. பட் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றத நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். பேக்ல வந்து எக்ஸாம் கண்டிப்பா அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த தற்காலிகமான டைம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு பிப்ரவரி 2025 குடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, மார்ச் டூ ஏப்ரல் 2025 குடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அத அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் 2 குடுத்துருக்காங்க. ஸோ, 2த்துல எது வேணா நம்ம அப்ளை பண்ணி நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வேக்கன்ஸிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் வேக்கன்ஸிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டுல எஸ்சில வந்து 63 பேரும், எஸ்டில வந்து 3 வேக்கன்சியும், ஓபிசில வந்து 90 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸ்ல வந்து 33 வேக்கன்சியும், ஜெனரல்ல வந்து 147 வேக்கன்சியும், டோட்டலா வந்து 336 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. பிடபிள்யூடில சில வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அது யார் எலிஜிபிள்னு பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பேக்லாக் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, அது எதுவும் நமக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. ஸோ, அதனால அப்ளை பண்ணணும் வேண்டியிருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்சேஷன் அதாவது வயது வரம்பு. அதில பார்த்தீங்கன்னாக்கா, 1/4/24 குடுத்துருக்காங்க. நாட் பிலோவ் 20 இயர்ஸ் அண்ட் நாட் அபவ் 28 இயர்ஸ். அதாவது 20 வயசுக்குள்ளவும் இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாதுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அந்த டேட்டுக்குள்ள இருக்கணும். அதாவது 1/4/2024க்குள்ள இந்த டேட் லிமிட்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, கேட்டகரிஸ் குடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துலயும், ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாவும், பிடபிள்யூடி ஜெனரல்ல பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலயும், பிடபிள்யூடிலே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டில வந்து 15 வருஷமாவும், பிடபிள்யூடில வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி வந்து பார்த்தா 13 வருஷத்துக்கும் குடுத்துருக்காங்க. ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் அதாவது டிசேபிள்டு சர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னாக்கா, 50 வருஷத்துக்கு மேக்ஸிமம் குடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, விடோ அண்ட் டைவர்ஸ் வுமன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனரல்ல வந்து 35 வருஷத்துக்கும், அதர்வைஸ் பார்த்தா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கும், ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா 37 வயசுக்கும் குடுத்துருக்காங்க. ட்ரையர்டு அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நம்ம இதுக்கு. அவங்களுக்கு என்ன ஏஜ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி வந்து 6 வருஷத்துக்கும், ஓபிசி வந்து 4 வருஷத்துக்கும், ஜெனரல்ல வந்து இடபிள்யூஎஸ் அவங்க வந்து 1 வருஷத்துக்கும், பிடபிள்யூல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜெனரல் கம்மி அவங்களாம் 16, 11, 13 அது மாரி குடுத்துருக்காங்க. ஸோ, அத வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சிலபஸ் குடுத்துருக்காங்க. அதாவது செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு குடுத்து, பிரைமரி எக்ஸாம் அதாவது முதற்கட்ட எக்ஸாமா பார்த்து 100 மார்க் குடுத்துருக்காங்க. என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் 30 மார்க்குக்கும், நியூமராலிட்டி அபிலிட்டி வந்து 35 மார்க்குக்கும், ரீசனிங் அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க்கு, மொத்தமா 100 மார்க் குடுத்துருக்காங்க. இது 1 ஹவர் எக்ஸாம் உங்களுக்கு. இத வந்து ஆன்லைன்ல பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் எக்ஸாம் அதே மாரி தான் மெயின் எக்ஸாம் குடுத்துருக்காங்க. அதுவும் ஆன்லைன் பேஸ் எக்ஸாம் தான். அதில என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஃபினான்ஸ் அவேர்னஸ், ஜெனரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட், ரீசனிங் அபிலிட்டி அண்டு கம்ப்யூட்டர் அபிலிட்டி. அதாவது இதுக்கு என்ன சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனரல் ஃபினான்ஸ் வந்து 50 மார்க்கும், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து 40 மார்க்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் வந்து 50 மார்க்கும், ரீசனிங் அபிலிட்டி அண்ட் கம்ப்யூட்டர் அபிலிட்டி தான் 50 மார்க். மொத்தமா 200 மார்க் வச்சு உங்களுக்கு 2.25 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம ப்ரிப்பேர் ஆகி நம்ம எக்ஸாம் எழுதினாக்கா, கண்டிப்பா அத வின் பண்ணலாம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பே ஸ்கேல் அதாவது எவ்வளவு சம்பளம் குடுப்போன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் பேசிக் சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 26,730 குடுப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்ட்டிங் பேசிக் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, +2 வந்து 2 அட்வான்ஸ் இன்கிரிமெண்ட் 2 குடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைக்கு சேரும்போது ரூ. 24,050 ப்ளஸ் 2 அட்வான்ஸ் அது மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அதில. அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபீஸ் குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதாவது நில்லுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி, இஎஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 750 பே பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணிக்கணும். இதில முக்கியமா இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் ஒன்ஸ் பெய்டு வில் நாட் பி ரீஃபண்டட் பை எனி அக்கவுண்ட் அண்ட் நாட் கேன் இட் பி ஹெல்ட்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க கட்டுற அமௌண்ட்டு எக்காரணத்தை கொண்டு ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஹவ் டு அப்ளை ஆன்லைன் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, 2 வெப்சைட் குடுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும் நம்ப. ஸோ, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா,
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக ஆகும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.